அத்தை. பரவாயில்ல, சாப்பிடுமா. யாரு சமையல் பண்ணது? ஏன் உப்பு குறைவா இருக்கா? காரம் அதிகமாயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யார் பண்ணாங்க? நான் தாங்க செஞ்சேன். அதான பார்த்தேன். இதே கத்திரிக்காய் கூட்டைய தங்கச்சி பண்ணிருந்தான்னா சும்மா வெண்ண மாதிரி உள்ள இறங்கி இருக்கும் இல்லம்மா? அண்ணி கூட நல்லா பண்ணிருக்காங்கண்ணே. ஆனா நீ செஞ்ச அந்த டேஸ்டே வேறடா. செய்யற கைப்பக்குவம் தானே ருசியை மாத்துறது. என்ன இருந்தாலும் தங்கச்சி தங்கச்சி தானே. இதுல என்ன சந்தேகம்? ஒரு ஊர்ல ஒரு ராஜாவா, அந்த ராஜாவுக்கு 7 பசங்களாம். அந்த 7 பசங்களும் காட்டுக்கு போய் 7 மீன் வாங்கிட்டு வந்தாங்களாம். என்னடா? காட்டுக்கு போனவங்க மான புள்ளைய தான் எடுத்துட்டு வருவாங்க, மீனை எடுத்துட்டு வருவாங்க. அட ஆமாண்டா, எனக்கு இந்த டவுட் வரவே இல்ல. மாமா, அத்தை வந்துடுச்சு. அத்தை வந்துடுச்சு. சரி சரி, கதை கேட்டது போதும், போய் பாடுங்க. மாமா கிட்ட தான் படுப்போம். மாமா கிட்ட தான் படுக்க போறீங்களா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, குழந்தைங்களை அனுப்பி வைங்க. ஹேய் நந்தினி, இவங்க எங்கேயே படுக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. அப்ப நானு இவ்வளவு பெரிய வீட்டுல உனக்கு படுக்கிறதுக்கு இடமே கிடைக்கலையா? எங்கேயாவது போய் படு. பசங்களா, இப்ப நாம கதையை எங்க நிறுத்தணும்? இந்த வீட்டுல உன் மதிப்பு என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொன்ன கேட்டியா? புருஷன் குடும்பம்னு இல்லைனாலும் அனுபவம்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? உடனே வர சொன்ன. ஒர்க்கர்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு லோனுக்காக ட்ரை பண்ணியிருந்தோம்ல. அந்த சேட்டு எவ்வளவு வேணா தரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க போய் 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்துருங்க. இந்தாங்க நோட். ஹாஸ்பிட்டல் விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பண்ணா நல்லா இருக்கும். இதே எத்தனை தடவை சொல்லுவீங்க? நான் முடிவு பண்ணிட்டேன், ஹாஸ்பிட்டல் கட்டுறதா. ஓகே? இல்ல ஒர்க்கர்ஸ்க்கு கடை வாங்கி இதை செய்யணுமா? செய்யணும். ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. உங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வீட்டு விஷயத்துல நீங்க பெரியவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். ஆபீஸ் விஷயத்துல மட்டும் நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும். எனக்கு நிறைய முக்கியமான வேலைங்க இருக்கு. தயவு செஞ்சு நீங்களே கிளம்புங்க. அதுக்கு இல்ல தம்பி, ஒர்க்கர்ஸ். Will you please get out? இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து கெட் அவுட்னு சொன்னா நாளைக்கு வீட்ல இருந்து கெட் அவுட்னு சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்படி சொல்லிட்டா நம்ம ரோட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கும். சூரியகாந்த சொல்லிட்டு இருந்தாங்க, என்னைக்காவது இப்படி ஒரு நிலைமை வரும், ஜாக்கிரதையா இருங்கன்னு. அந்த நிலைமை இதுதான்னு இப்போது புரிஞ்சுக்கிட்டா சரி. நீங்க என்னக்கா பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. அழுதவ புருஷன் வந்தா தான் புருஷன் தானா வருவாங்கிற மாதிரி உங்க பிரச்சனை தீர்ந்ததுன்னா என் பிரச்சனையும் தீர்ந்த மாதிரிதான். நிச்சயமா தீந்துரும். எல்லாருக்கும் வணக்கம். யாருங்க நீங்க? திடீர்னு உள்ள வந்தது இல்லாம யாருன்னு கேட்டா பதில் சொல்லாம சிரிக்கிறீங்க. இங்க பாருங்க, பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல இந்த ஜீவா இருப்பான். இந்த ஜீவா இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்காது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஆகாஷ் நம்ம கிட்ட ஜேபி கம்பெனியோட ஃபைலை கொண்டு வர சொல்லிருக்கான், கையெழுத்து போடுறதுக்காக. இந்தா, கரெக்டா அவன் கையெழுத்து போடுற நேரத்துல நான் அவனுக்கு போன் பண்ணுவேன். அவன் என்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும்போது நீங்க அவனுக்கு தெரியாமலே இங்க பாரு, இந்த ஸ்டாம்ப் பேப்பர்லயும் பிளாங்க் செக்ஸ்லயும் அவங்கிட்ட கையெழுத்து வாங்கிடுறேன். ஓகே? ஓகேவா? ஓகே ஓகே சார், அனுப்பிடுறேன். தேங்க்யூ. அண்ணா, ஜேபியோட அக்ரிமெண்ட் ரெடி ஆயிடுச்சா? ரெடி. நீ கையெழுத்து போட்டா போதும். சொல்லுடா. ஓகேண்ணா, பாய். இந்த ஃபைலை நான் அனுப்பிச்சிடுறேன். ஜேபிக்கு தான். ஓகே. பாருங்க, கங்க்ராச்சுலேஷன்.
அப்படியா? அது ஒரு தூணு, இது லைட்டுப்பா, இது சேர்ப்பா. ஆகா ஆகா, என் பொண்ணு பேசிட்டா. தூணுங்கிறா, லைட்டுங்கிறா, சேருங்கிறா. கடவுளே, எனக்கு நல்ல வழி காட்டிட்டப்பா. மாமா, கடவுள்லாம் ஒண்ணு வழிகாட்டல, நான் தான் வழிகாட்டினேன். அதான் உன் பொண்ணு பேசுறா. முறைப்படி கொடுக்க வேண்டியதை கொடு. இந்தா நீ கேட்ட பத்திரம் இத வச்சுக்கிட்டு என் பொண்ணோட சந்தோஷமா கொடுத்து நடத்து. ஏம்மா, அப்படி என்னத்தமா பார்த்து பாய்ந்த காட்டுமா? அத கண்டம் துண்ட மாட்டி காக்காய்க்கு போடணும். சொல்லுமா. அது வந்து மாமா, கேள்வி கேட்கறது நேரமே இல்லையா? நீ மாமா, இன்னைக்கு விட்டு நாளைக்கு தெரிஞ்சுக்கும். அம்மா சுமங்கலி யாராவது வந்து பூஜையை ஆரம்பிங்க. நந்து, போய் உன் கையால பூஜை ஆரம்பிமா. போன்னு சொல்றேன்ல, போமா. கொஞ்சம் இருக்குமா, உங்களுக்கு குழந்தை இல்ல, உங்க கையால பூஜை பண்ணக்கூடாதுமா. லட்சுமி, நீ போய் பண்ணுமா. அண்ணே, அட, நான் பூஜை பண்ண வேண்டியது நீதாம்மா. வா. போமா லட்சுமி, போமா. நடந்த அவமானம் பத்தாது, நான் இன்னும் இங்கே நிக்கிறேன். போலாம் வா. இதுக்கு முன்னாடி கிணறு வெட்டினா, இந்த பிறந்த நாளுக்கு கோயில் கட்டுறான். இப்பவாவது தெரிஞ்சுக்கடி, உன் புருஷனுக்கு முக்கியம் தங்கச்சியும் தங்கச்சி குழந்தைங்களும் தான். நீ செய்ய வேண்டிய பூஜையை அவன் தங்கச்சி கையால செய்ய வைக்கிறானா? இப்பவாவது புரிஞ்சுதா? உன்னை உன் புருஷன் எந்த அளவுக்கு மதிக்கிறான்னு இந்த ஊருக்கே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. யார் யாருக்கு எவ்வளவு கிடைச்சது? சொல்றேன். சேட்டு கிட்ட 1 கோடி ரூபாய் கடன் வாங்குறதுக்கு பத்திரம் எழுதுனா ஆகாஷ். இன்னொரு பத்திரத்துல கையெழுத்து வாங்கி அவன் பேர்ல 3 கோடி ரூபாய் வாங்கிட்டோம். டோட்டல் 4 crores. ஆமா, நீங்க? கிருஷ்ணாஜிக்காக செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்தான்ல, அந்த செக்கை வச்சு அவன் அக்கவுண்ட்ல இருந்து தொடச்சி எடுத்துட்டேன். ஆமா, நீங்க? நான் மட்டும் சும்மா இருப்பேனா? பவர் ஆஃப் அட்டர்னில சைன் வாங்கி மொத்த ஃபேக்டரி அமைக்கிட்டேன்ல, 5 கோடி ரூபாய். அவன் போட்ட கையெழுத்து நம்ம தலையெழுத்தே மாறி போச்சு. உங்க தலையெழுத்து மாறுறதுக்கு காரணம் நான். என்ன மறந்துட்டீங்க? உன்னை எப்படி மறக்க முடியும் ஜீவா? அதனாலதான் உன் பேர்ல 10 ஏக்கர் நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இந்த கடை தேங்காய வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி வாங்கிக்கங்க தம்பி. இதெல்லாம் உங்க தம்பிக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வீட்டை விட்டு வெளியே வர பாருங்க. அண்ணே, சாயந்தரம் கிளம்புறோம். அதுக்குள்ள கிளம்புறீங்களா? இல்ல மச்சான், முக்கியமான வேலை இருக்கு. என்னம்மா இது, வந்த உடனே கிளம்புறான்னு சொல்ற? இன்னும் ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு போறான் இல்லையா? அப்ப எனக்கு கார் வாங்கி தரீங்களா மாமா? கார் என்னடா, காரோட சேர்த்து உனக்கு இந்த வீட்டையும் தரேன். நந்து, கேட்டியா? அம்மா அம்மா, மாமா எனக்கு காரும் வீடும் கொடுத்துறேன்னு சொல்றாரு. நான் வர மாட்டேன், மாமா கூட தான் இருப்பேன். ஆமா, நானும். லட்சுமி, மாப்பிள்ளைக்கு வேலை இருக்குன்னு சொல்றதுனால நீங்க கிளம்புங்க. குழந்தைங்க இன்னும் 2-3 நாளைக்கு எங்கிட்டயே இருக்கட்டும். நான் அப்புறம் அனுப்புறேன். சரி அண்ணே. என்னடா? அட என்னங்க நீங்க? அப்படி குழந்தைங்க இங்கதான் இருக்கணும்னா லக்ஷ்மியும் இங்கே இருக்க சொல்லுங்க. இல்லனா லக்ஷ்மி கூடவே குழந்தைங்களையும் அனுப்பிடுங்க. தாயையும் குழந்தைங்களையும் பிரிக்கிறது நல்லது இல்லைங்க. நடுராத்திரில குழந்தைங்க எழுந்திருச்சு அம்மா அம்மான்னு கேட்டா என்ன பண்றது சொல்லுங்க? சின்ன குழந்தைங்க அப்பாவை பிரிஞ்சு கூட இருந்துடலாங்க. ஆனா தாயை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க கூடாதுங்க. தாயை பத்தியும் குழந்தை பத்தியும் இவ்வளவு யோசிக்கிற உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காம அந்த கடவுள் உனக்கு அநியாயம் பண்ணிட்டாரு. அண்ணி, நீ தெய்வ மாதிரி. எந்த காரணத்துக்காகவும் அம்மாவையும் பிள்ளைங்களையும் பிரிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்ல மனசு உனக்கு. நீ கிடைச்சதுனால நான் மட்டும் அதிர்ஷ்டசாலி இல்ல, என் குழந்தைங்களும் தான்.